வணக்கம். வின்மா உணவு வலைக்காட்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா காய்கறி ஊத்தாப்பம் செய்ய போறோம். காய்கறிகளை வச்சு ஊத்தாப்பம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். தோசைகள் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தோசைகள்ல தடவிக்கலாம். தோசை மாவு ஊத்திக்கலாம். இதுக்கு மேலே முதல்ல கொஞ்சம் வெங்காயம் துவிக்கலாம். அதுக்கப்புறம் துருவன கேரட் கொஞ்சம் மேலாப்புல இந்த மாதிரி தூவுங்க. ஒரு குடமிளகா எடுத்து வெட்டி வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சமா தூவிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, அது கொஞ்சம் மேலாப்புல இந்த மாதிரி தூவிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி மேலாப்புல இந்த மாதிரி தூவி விட்டுக்கணும். எண்ணெய் மேலாப்புல கொஞ்சமா அந்த மாதிரி ஊத்தி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. இப்ப நம்ம மூடியை திறந்து பார்த்துக்கலாம். தோசை ஓரமா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விடலாம், அப்பதான் கீழே இருக்க காய்கறி எல்லாம் வேகும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வேக விடலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். அவ்வளவுதான், நம்ம தோசை வெந்துருச்சு. ஊத்தாப்பம் பாருங்க, எல்லாமே நல்லா அழகா அருமையா வெந்திருக்கு பாருங்க. நம்மளோட காய்கறி ஊத்தாப்பம் தயாராயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.